நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜராஜ சோழனுக்கு சிவபாதசேகரன், குஞ்சரமல்லன், மும்முடி சோழன் என்ற பட்டம் உண்டு. அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடிய பட்டம் சிவபாதசேகரன் என்ற பட்டத்தை தான். சிவனுடைய பாதத்தை சேகரித்து வைத்திருப்பவன் என்பதில் அவருக்கு பெருமை. அதனால்தான் இந்த பட்டத்தை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவார். இன்று நமக்கு தேவார பாடல்கள் எப்படி கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் ராஜராஜ சோழன் தான். எப்படி? வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜராஜ சோழனோட சகோதரி குந்தவை பிராட்டியார் ஒரு நாள் பழையாறையில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ஓதுவார் ஒருவர் பூக்கட்டி கொண்டு ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பாடலை குந்தவை பிராட்டியார் கேட்டார். அடடா, இந்த பாடல் நன்றாக இருக்கிறதே என்று அப்பாடலில் ஒரு ஈடுபாடு வந்தது. அங்கிருந்த பூக்கட்டுபவரிடம் சென்று இப்பாடலை இன்னொரு முறை பாடுங்கள் என்றார். அவர் மறுபடியும் பாடினார். இந்த பாட்டு நன்றாக இருக்கிறதே, இப்பாடல் யார் பாடிய பாட்டு என்று கேட்டார். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. ஓ அப்படியா, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறார் என்றார் குந்தவை. அவர் இங்கே தான் இருக்கிறார். எங்கே, அவரை கூப்பிடுங்கள் என்றார் குந்தவை. அப்பா வந்தார். ஐயா, இந்த பாடலை இந்த பையன் படித்தாரே, இது யார் பாடிய பாடல் என்றார் குந்தவை. இது அப்பர் சாமி பாடிய தேவாரம். ஓ, தேவாரம்னு ஒன்று இருக்கா? உங்களுக்கு இதில் எத்தனை பாடல் தெரியும் என்றார். எனக்கு சில பாடல்கள் தானம்மா தெரியும். இந்த பையன் பாடிய பாட்டு இது அப்பர் சாமி சிதம்பரத்தில் பாடிய பாட்டு. குனித்த புருவமும் என்று தொடங்கும் பாடல். அப்படியானால் பாடல்களை எழுதி கொண்டு வாருங்கள் என்றார் குந்தவை. பாடல்களை எழுதி வந்தார் பெரியவர். இவ்வளவுதானா? எனக்கு தெரிந்தது இவ்வளவுதானம்மா என்று கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட குந்தவை நேராக தன் சகோதரன் ராஜராஜ சோழனை காண வந்தார். அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து, இதுக்கு தேவாரம்னு பெயராம். இந்த பாடல்கள் அனைத்தும் நன்றாக உள்ளது. இப்படி நிறைய பாடல்கள் இருக்கிறதாம். நீ எல்லா பக்கத்திற்கும் ஆட்களை அனுப்பி தேவாரத்தை திரட்டி கொண்டு வா என்று தனது சகோதரனிடம் சொன்னார். அதன்படியே ராஜராஜ சோழனும் ஆட்களை அனுப்பி தேடி வரச் செய்தார். ஆனால் ஆங்காங்கே கொஞ்சம் பாடல்கள் தான் கிடைத்தது. மன்னர் யோசித்தார். இதை யாரிடம் கேட்டால் தேவாரம் முழுவதும் கிடைக்கும் என்று ஓதுவாரிடம் கேட்க, திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்று கேட்டால் தேவாரம் முழுவதும் கிடைக்கும் என்று கூறினார். திருநாரையூருக்கு சென்றார் மன்னன். அங்கு பொல்லா பிள்ளையார் என்ற ஒரு கோவில் உள்ளது. அங்குதான் நம்பியாண்டார் நம்பி இருக்கிறார் என்று தெரிந்த மன்னன் அங்கு சென்று நம்பியை சந்தித்தார். உங்களுக்குத்தான் பிள்ளையார் ரொம்ப பழக்கமாச்சே, இந்த தேவாரம் எங்கே இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க என்றார். பிள்ளையார் சொன்னார், சிதம்பரத்தில் உள்ள தீட்சிதர்கள் தேவாரத்தை உள்ளே வைத்து பூட்டியுள்ளார்கள். அதை திறந்தால் தேவாரம் அனைத்தும் கிடைக்கும் என்றார். சரி, நம்பியாண்டார் நம்பிக்கு பிள்ளையார் எப்படி அருள் புரிந்தார்? அது என்ன கதைன்னு வாங்க பார்க்கலாம். தொல்லா பிள்ளையார் கோவிலில் அர்ச்சகர் ஒருவர் இருந்தார். அவர் திடீரென வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. அதனால் தன்னோட 5 வயது மகனிடம் சொன்னார், நீ கோவிலுக்கு போய் பூஜையை பண்ணிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவர் வெளியூர் சென்று விட்டார். அந்த குழந்தை தனது அம்மாவிடம் சென்று, பூஜைனா என்ன என்றான். அம்மா சொன்னால், நீ கோவிலுக்கு கிளம்பு, எண்ணெய் தருகிறேன், சாமிக்கு அதை தடவி விடு, பிறகு நீ குளிக்கிற மாதிரி சாமியை குளிப்பாட்டு, பிறகு நல்லா தொடச்சி விடு, குளித்தவுடன் நான் உனக்கு எப்படி சாம்பிராணி போட்டு விடுவேனோ அதுபோல் சாமிக்கு சாம்பிராணி போடு, புது துண்டு தர்றேன், அவருக்கு கட்டிவிடு. சரி, அவருக்கு பசிக்குமே என்றான் குழந்தை. அதற்கு கொழுக்கட்டை தர்றேன், அதை அவருக்கு சாப்பிடக்கூடு என்று அம்மா அனைத்தையும் எடுத்து கொடுத்தாள். அம்மா கொடுத்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டான் சிறுவன். அங்கே போய் அம்மா சொன்னபடி எண்ணெயை தேய்த்தான். பிள்ளையாரோ பெருசு, அவனுக்கு எட்டவில்லை. அதனால் பிள்ளையாரோட தொடையில் காலை வச்சு ஏறி எங்கும் எண்ணெயை தேய்த்துவிட்டு நீரை விட்டு குளிக்க வைத்தான். பிறகு துடைச்சி விட்டான். பிள்ளையாருக்கு சாம்பிராணி புகை போட்டான். கொழுக்கட்டையை எடுத்து வைத்தான். சாமி சாப்பிடு, குளிச்சா பசிக்கும்ல, சாப்பிடு என்றான். பிள்ளையாரோ அசையவில்லை. ஏன் சாமி சாப்பிடல? நான் ஏதாவது பூஜையில் தப்பு பண்ணிட்டேனா? சாப்பிடு என்றான். பிள்ளையாரோ அப்பையும் அசைந்து கொடுக்கவில்லை. நீ இப்போ சாப்பிடலனா நான் இந்த கல்லுலேயே முட்டிக்குவேன் என்று சொல்லி ஒரு முட்டு முட்டினான். உடனே விநாயகர் வந்துவிட்டார். நான் என்ன செய்யணும்? நீ சாப்பிடு என்றான் குழந்தை. அந்த அனைத்து கொழுக்கட்டையும் சாப்பிட்டார் விநாயகர். இதை முடித்துவிட்டு வீட்டுக்கு போனான். அங்கே அம்மா, எங்கடா பிரசாதம் என்றாள். பிள்ளையார் சாப்பிட்டார் என்றான். என்னடா பொய் சொல்கிற? நீ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது என்றாள் அம்மா. இல்லைம்மா, பிள்ளையார் தான் சாப்பிட்டார் என்றான் குழந்தை. அதற்குள் அப்பாவும் வந்துவிட்டார். அவரும் கேட்க அதையே சொன்னான். சரி, மீதம் கொழுக்கட்டை இருக்கிறதா? அம்மா இருக்கிறது என்றாள். சரி, அதை எடுத்துக்கிட்டு போ, பிள்ளையார்கிட்ட கொடு, இப்போ பிள்ளையார் சாப்பிட்றாரான்னு பார்ப்போம் என்று அனைவரும் சென்றார்கள்.
குழந்தை பிள்ளையார் பக்கத்தில் சென்றான். பிள்ளையாரே சாப்பிடு என்றான். பிள்ளையார் வரவில்லை. உடனே பையன், பிள்ளையாரே நீ முதல்ல வரலனாலும் பரவாயில்ல, இப்போ நீ வரலனா நான் சொன்னது பொய்யா போயிடும், நீ வரலனா நான் மறுபடியும் முட்டிக்குவேன் என்றான். விநாயகர் வந்தார். அனைத்தையும் சாப்பிட்டார். மறைந்துவிட்டார். கூடியிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். அனைவரும் விநாயகரை வணங்கிவிட்டு சென்று விட்டார்கள். இந்த சிறுவன் மட்டும் போகவில்லை. பிள்ளையாரே நீ இப்படி பண்ணியதால் எனக்கு பள்ளிக்கு செல்ல நேரமாச்சு, அதனால் நீயே எனக்கு பாடம் சொல்லிக் கொடு என்று சொன்னான். பிள்ளையார் சொல்லிக் கொடுக்க அவன் கற்றதாக வரலாறு உண்டு. அப்படி கற்ற அந்த குழந்தைதான் நம்பியாண்டார் நம்பி. இவர் முப்போதும் திருமேனி தீண்டும் சிவாச்சாரியார்களுள் ஒருவர். பிள்ளையார் சொல்ல நேராக தில்லை வந்தார் மன்னன். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவர்கள் இங்கு வைத்திருக்கிறார்கள் தேவார பாடல்கள். அந்த பாடல்கள் எனக்கு வேண்டும், அதை திறந்து எடுத்து கொடுங்கள் என்று கேட்டார் மன்னன். தீட்சிதர்களோ அதை திறக்க முடியாது என்றார்கள். மன்னர் ஏன் திறக்க முடியாது என்று கேட்டார். சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்தர் மூவரும் வைத்தது, அவர்கள் வந்தால்தான் திறப்போம் என்று கூறினார்கள் தீட்சிதர்கள். எப்படி அம்மூவர்களும் வர முடியும் என்று யோசித்த மன்னன், ஓ அப்படியா, சரி மூவரோடும் வருகிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டார் மன்னன் ராஜராஜ சோழன். நம்பியாண்டார் நம்பி சொன்னார், மூவர் திருமேனியும் செய்து எழுந்தருள பண்ணு மன்னா என்றார். நம்பி சொன்னபடியே மன்னனும் 3 வேறு சிலைகளையும் செய்து கொண்டு தில்லை சென்றார். மூவரும் வந்தார்கள் என்றார் மன்னன். உடனே தீட்சிதர்கள், அது எப்படி சிலைகள் மூவராக முடியும் என்றனர். உடனே மன்னன் கேட்டார், அப்ப நீங்கள் உள்ளே வைத்து வழிபடும் நடராஜரும் சிலைதானே என்று கேட்க வாயடைத்து போனார்கள் தீட்சிதர்கள். அப்புறம் என்ன, பூட்டை திறந்தார்கள். லட்சக்கணக்கான பாடல்கள் 3/4 வாசிக்கு மேல் கரையான் தின்றுவிட்டது. மிச்சமானது 8000 பாடல்களுக்கு மேல்தான் கிடைத்தது. அவைகள்தான் நாம் இப்போது படிக்கும் தேவார பாடல்கள். மன்னன் ராஜராஜ சோழனாலேயே இப்பாடல்கள் நமக்கு கிடைத்தது. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.